அனைவருக்கும் வணக்கம். மீடியா அனாலிசிஸ் அண்ட் டெக்னிக் என்ற தலைப்பில் இன்னைக்கு நான் பேச போகிறேன். இந்த தலைப்பு ஊடகவியல் சார்ந்த மாணவர்கள் ஆய்வு அறிக்கை எப்படி எழுதலாம், அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதாவது ரிசர்ச் மெத்தட்ஸ் என்னென்ன ரிசர்ச் மெத்தட்ஸ், என்னென்ன தியரிஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பொதுவான விஷயம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ என்னுடைய ப்ரெசன்டேஷனை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். மீடியா அனாலிசிஸ் டெக்னிக்ஸ். இப்போ முதல்ல வாட் இஸ் மீடியா அனாலிசிஸ்? Media analysis is a research methodology used in mass communication studies, media studies, cultural studies, and the social sciences. It is defined as the analysis and critique of media. அதாவது ஆய்வு முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நுணுக்கமான ஆய்வு பார்வை, அதை தான் நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ the aim of media analysis is to understand media's potential to impact individuals and society. Media analysis has two main purposes. Media analysis studies text, books, letters, videos, television shows, blogs, movies, newspapers, etc. It looks directly at media text rather than interviewing media producers and reflects on what they collectively say about an issue. Media analysis can be used to identify messages, examine how these messages are framed, and see how existing coverage of an issue could be improved. These analyses entail systematically taking a slice of media coverage from a set time frame, often in the top daily newspapers, magazines, and broadcast news outlets. ஸோ இந்த அனாலிசிஸில் இப்போ சிமியாட்டிக்ஸ் பற்றி முதல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். சிமியாட்டிக்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே, அதாவது குறியீடுகளை பயன்படுத்தி நம்ம எப்படி ஊடகத்துறையில் என்னென்ன விஷயங்களில் குறியீடுகள் நம்ம பயன்படுத்துகிறோம். நம்ம வடிவமைப்பு டிசைனில் பயன்படுத்துகிறோம், டெலிவிஷனில் பயன்படுத்துகிறோம், அவுட்டோர் அட்வர்டைஸிங்கில் பயன்படுத்துகிறோம், சினிமாவில் நிறைய குறியீடுகள் பயன்படுத்துகிறோம். இப்போல்லாம் குறியீடுகள் இல்லாமல் படங்களே வர்றதில்லை. முக்கியமாக கலைத்துறையில் குறியீடுகளுடைய பயன்பாடு மிக அலாதியானது. ஒரு கருத்தை சொல்றதுக்கு குறியீடுகளை பயன்படுத்தும் போது அது எஃபெக்டிவா போய் ரீச் ஆகும். ஸோ அந்த சிமியாட்டிக்ஸ், அதாவது குறியீட்டியல், மிக ஒரு முக்கியமான பகுதியாக இன்று ஊடகத்துறையில் பார்க்கப்படுகிறது. குறிப்பா ஆய்வு பகுதியில், அந்த ஆய்வு துறையில சிமியாட்டிக்ஸினுடைய பயன்பாடு மிக முக்கியமானது என்று கருதுகிறேன். ஸோ அது சார்ந்த விளக்கங்களை நம்ம பார்க்கலாம். Semiotics has been applied with interesting results to film, theatre, medicine, architecture, zoology, and a host of other areas that involve or concerned with communication and the transfer of information. In fact, some semioticians, perhaps carried away, suggest that everything can be analyzed semiotically. They see semiotics as the queen of the interpretive sciences, the key that unlocks the meanings of all things great and small. இந்த சிமியாட்டிக்ஸில் சைனை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து பார்க்கலாம். சிக்னிஃபயர், ஃபிசிக்கல் ஃபார்ம்; சிக்னிஃபைடு, மென்டல் கான்செப்ட். சைன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு சிக்னிஃபயர் அண்ட் சிக்னிஃபைடு. சிக்னிஃபயர் அப்படிங்கிறது என்னன்னா, ஃபிசிக்கலாக இப்போ ஒரு ஆப்ஜெக்ட், இப்போ ஒரு ரோஸ் ஃப்ளவர் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளவர் ஃபார்மாக இருக்கிறது ஃபிசிக்கல் ஃபார்ம். ஒரு மலர், ஒரு ரோஜா பூவினுடைய அந்த ஃபிசிக்கல் ஃபார்மை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சிக்னிஃபயர்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு இன்னொரு அர்த்தம் நமக்கு கொடுக்கும்போது, அதுக்கு நம்ம அந்த ரோஜா மலருக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா லவ்ங்கிற கான்செப்ட் இட்ஸ் அ மென்டல் கான்செப்ட் ஃபார் ரோஸ் ஃப்ளவர். அதை தான் சிக்னிஃபைடுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் கான்செப்ட் ரெண்டையும் ஒருங்கிணைச்சி பார்க்கறது தான் சைன், ஒரு குறியீடு. ஸோ சைன், as we discussed, is classified into signifier and signified. ஸோ இப்போ நான் அடுத்து ஒரு உதாரணம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்டுன்ற விஷயம் இந்த சிவப்புங்கிற விஷயம், அதாவது ரெட்டுங்கிறத எத்தனை வடிவத்தில் நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆப்பிளை ரெட்டாக பார்க்குறோம், லவ் ஆர்டின் சிம்பல் ரெட்டாக பார்க்குறோம், ஃபயர் நெருப்பை ரெட்டாக பார்க்குறோம், ப்ளஸ் சிம்பல் மெடிக்கல் ரெட்டாக பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சிக்னிஃபயர், அதாவது சிக்னிஃபைட்ஸ். ரெட்டுக்கு இருக்கக்கூடிய ரெட்டுங்கிறது இந்த இடத்துல ஒரு சைனு. அந்த சைனை நம்ம டைரக்டாக மீன் பண்ணும்போது தட் இஸ் சிக்னிஃபயர்.
நேரடியாக ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மாக ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து சிக்னிஃபயர்னு சொல்கிறோம். அதனுடைய மறு கருத்தாக்கம், அதாவது அதுக்கான இன்னொரு அர்த்தம் நம்ம கொடுக்கும்போது தட் இஸ் கால்ட் சிக்னிஃபைட்ஸ். இப்போ வந்து ரெட்டுக்கு இத்தனை சிக்னிஃபைட்ஸ் இருக்கு. ஸோ சிக்னிஃபைடு வந்து ஒரு தெளிவான பார்வையை கொடுத்துருக்கு. அடுத்து இதோட தொடர்புடைய மித்துங்கிறது வந்து என்ன சொல்லலாம்னா பழங்கதைகள், அதாவது புராண கதைகள்ல இருந்து வரக்கூடியதான் நம்ம மித்துன்னு சொல்றோம். refers to the collective unconscious meaning created as a result of a semiotic process. ரோலண்ட் பர்த் தான் இந்த மித்தாலஜி கான்செப்டை வந்து டெவலப் பண்ணுது. ஸோ பர்த் proposed that a myth is a chain of semiotic events which when experienced or seen by members of society creates a subconscious meaning. இப்போ சிமியாட்டிக்ஸை வந்து இன்னும் ஆழமாக நான் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். எக்ஸாம்பிள் ஆஃப் சிமியாட்டிக்ஸ். இது ஒரு விளம்பரம். இன் திஸ் அட்வர்டைஸ்மெண்ட் for knives, they have used an image of a carrot on a chopping board. The image has been carefully done to show how the blade has cut through the solid wooden block. This is implying that the knife is sharp enough to cut straight through the solid wood. The carrot reminds us that while it is a tough object, it is also something that everybody will have cut, and so anyone will be able to relate. The thickness of the wooden board further enhances the strength of the blade. So wooden போர்டுக்கு மேலே கேரட் வச்சுருக்கோம். ஸோ கேரட்டை கட் பண்ணி வுட்டை கட் பண்ணுற அளவுக்கு ஷார்ப்பான நைஃப் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து ஒரு மெட்டாஃபரை வச்சு தான் இந்த விளம்பரத்தை பண்ணியிருக்காங்க. கத்தி எவ்வளோ ஷார்ப்பானது, அது கேரட்டை மட்டும் கட் பண்ணல, அந்த மரத்தை கட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த விளம்பரத்தினுடைய நோக்கம். ஸோ சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். Sign is a symbol which is understood to refer to something other than itself. Symbol is an object that represents, stands for or suggests that an idea or visual images. இப்போ நிறைய குறியீடுகள் இங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்க. டிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணுற குறியீடுகள், அவுட்டோரில் பண்ணுறது, இந்த டேஞ்சர் சிம்பிள், இதெல்லாம் வந்து சைன்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். சிமியாட்டிக்ஸ் கேன் ஹெல்ப் ஆன்சர் திஸ் கொஸ்டின். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் சொசைட்டி? Some people believe that only individuals exist and the society is an abstraction. ஸோ ஃபெர்டினாண்ட் சாசர் தான் இந்த சிமியாட்டிக்ஸினுடைய ஆரம்பகால முன்னோடி. அவர் சொல்கிற கருத்துக்கள் நம்ம பார்க்கலாம். ஃபெர்டினாண்ட் சாசர் சேஸ் தட் லாங்குவேஜ் இஸ் a system of signs that express ideas and is therefore comparable to a system of writing, the alphabet of deaf mutes, symbolic rites, polite formulas, military signals, etc. But it is the most important of all these systems. A science that studies the life of science within society is conceivable. It would be a part of social psychology and consequently of general psychology. I shall call it semiology, the Greek word for sign. Semiology would show what constitutes sign, what laws govern them. Since the science does not yet exist, no one can say what it would be, but it has a right to existence, a place stacked out in advance. The semiotics-ஐ 3 கான்செப்டில் நம்ம பிரிக்கலாம். ஐகான், இண்டெக்ஸ் அண்ட் சிம்பிள். ஸோ இந்த 3 விதமான சைன், இந்த ஒவ்வொன்றுத்துக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சைன்ஸ் கேன் டேக் மெனி ஃபார்ம்ஸ். தே கேன் பி வேர்ட்ஸ், நம்பர்ஸ், சவுண்ட்ஸ், photographs, paintings and road signs among and more. However, while signs can be many things, they can be categorized as one of few types. So icon, index, symbol. இப்போ icon என்னன்னு பார்க்கலாம். An icon has a physical resemblance to the signified, the thing being represented. A photograph is a good example as it certainly resembles whatever it depicts. ஸோ ஃபோட்டோகிராஃபை வந்து ஒரு ஐக்கான் நம்ம சொல்லலாம். அது வந்து சிறப்பான ஒரு ஃபோட்டோகிராஃபாக இருக்கும்போது இன்னும் வந்து வேலிட் ஆகுது. An index shows evidence of what's being represented. A good example is using an image of smoke to indicate fire. ஒரு இடத்துல புகையுது அப்படின்னா அங்கே வந்து நெருப்பு எரியுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இண்டெக்ஸ், அது ஒரு குறியீடு. A symbol has no resemblance between the signifier and signified. The connection between them must be culturally learned. Numbers and alphabets are good examples. There's nothing inherent in the numbers, number 9, to indicate what it represents. It must be culturally learned. ஸோ சிம்பிள்ங்கிறது வந்து நம்மளுடைய பண்பாட்டு ரீதியாக நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் சிம்பிள். அதாவது அதுக்கு ஒரு அர்த்தத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற விஷயத்தை தான் சிம்பிள்னு சொல்கிறோம். அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் சிம்பிள் மாறும், சிம்பிளுடைய அர்த்தம் மாறும். நம்ம எப்படி பயிற்றுவிக்கிறோமோ அதுதான் வந்து ஒரு சிம்பிளுடைய மீனிங். சிம்பிளை வந்து ஜென்ரலைஸாக இப்போ வந்து ஐகான் மாதிரி ஜென்ரலைஸ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளுங்கிறது சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம், ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம். இப்போ ஐகானை இன்னும் ஆழமாக பார்க்கலாம். A person or thing widely admired especially for having great influence or significance in a particular sphere.
A single photograph, the photograph of Earth taken from space by William Anders on Apollo 8 in 1968, served as an icon for the entire environmental movement. ஸோ வில்லியம் ஆண்டர்ஸ் எடுத்த ஃபோட்டோ வந்து நான் இங்கே காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது வந்து ஒரு என்வாயர்மெண்டல் மூமெண்ட்டினுடைய ஐக்கானாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஒரு புகழ்பெற்ற ஒரு ஐகானிக் சிம்பிளாக பார்க்கலாம். அந்த படம் அங்கே காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் வந்து அப்போலோ 8 மிஷன். அதாவது முதல்ல மனிதன் வந்து எடுத்த எர்த்ரைஸ் டூரிங் தி அப்போலோ 8 மிஷன் ஃபோட்டோ எடுத்தது December 24, 1968. The first photograph taken by humans of Earthrise during the Apollo 8 mission, December 24, 1968, photographed by William Anders. எதுலேருந்து இதை எடுத்திருக்கோம் அப்படின்னா நாசா அப்போலோ ஆர்ச்சிவ்ல என்னுடைய ஒரு கலெக்ஷன். இதுதான் முதல்ல எடுத்த யூனிவர்ஸ் ஃபோட்டோ. சில ஐகானிக் இமேஜஸ் காட்டுறேன் நான். சிறந்த படங்கள், அதாவது கொஞ்சம் திட்டமிட்டு எடுக்கப்பட்ட படங்கள், ஒரு புகழ்பெற்ற படம் அல்லது ஃபெமிலியர், அதாவது ஒரு பிரம்மாண்டமான படம், இதெல்லாம் ஐகானிக் இமேஜஸுக்கான உதாரணங்களாக நான் சொல்கிறேன். நான் இந்த படம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு ஃபீலை கொடுக்குது இந்த படம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு விபத்தில் வந்து எப்படி வந்து ஒரு மனிதன் எரிக்கப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது வந்து இதெல்லாம் வந்து ஆக்சிடென்டல் ஃபோட்டோஸ். இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து ரேர் ஃபோட்டோஸ். ஒன் ஆஃப் தி ஐகானிக் இமேஜஸ். போர்ட்ரேட்டில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் பொசிஷனில் வச்சு ஒரு ஃபேஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐகானிக் இமேஜஸ். காந்தி அண்ட் த ஸ்பின்னிங் வீல் தெரியாதவங்களே இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காந்தி ஃபெமிலியரு. அந்த ராட்டனம் அப்படிங்கிறதும் காந்தியும் வந்து ஒரு குறியீடு, மிகப்பெரிய பாப்புலரான ஒரு இமேஜ். அதனால தான் ஐகான்னு சொல்கிறோம். இந்த மைக்ரண்ட் மதர் 1936 எடுத்தது. ஸோ மைக்ரண்ட் மதர், மைக்ரண்ட் பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு அடையாளமாக இந்த ஃபோட்டோ வந்து பார்க்கப்படுகிறது. இப்போ ஹைப்பர் ரியாலிட்டின்னு என்னென்னு பார்க்கலாம். ஹைப்பர் ரியாலிட்டிங்கிறது a term associated with the effects of mass production and reproduction and suggesting that an object, event, experience so reproduced replaces or is preferred to its original, that the copy is more real than real. In the writings of the French social philosopher and commentator on postmodernism, Jean Baudrillard and Umberto Eco, hyperreality is associated especially with cultural tendencies and a prevailing sensibility in contemporary American society. ரியலை விட இன்னும் ரியலாக இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவத்தை தான் நம்ம ஹைப்பர் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். ஹைப்பர் ரியாலிட்டி இது வந்து இட் இஸ் நாட் ரியல். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அது வந்து ரியல் கிடையாது. அதனுடைய ரியலை பிரேக் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மறு வடிவம். அதாவது ரியலுக்கு இருக்கிற தன்மை வந்து ஹைப்பர் ரியாலிட்டிக்கு இருக்காது. ஹைப்பர் ரியாலிட்டி வந்து ரியலை விட ஒரு படி மேலே. ஃபோட்டோகிராஃபி ஆஸ் எ விஷுவல் ஆர்ட். Photography can tell a story, it can capture a moment in time, it can document, and it can be art. The photography isn't what was photographed, it's something else. It's about transformation, said the American photographer Gary Winogrand, who took photographs to see what the thing looks like photographed. Although we might expect it to reveal the world as we think we saw it, a photograph can give an entirely different impression. Viewer perception can be a factor, but more than this is because photographs are both a direct record created by the world and an interpretation created by the photographer's choices, whether conscious or unconscious. In other words, photographs are both document and art. ஃபோட்டோகிராஃபை வந்து டாக்குமெண்ட்டாகவும் பார்க்கலாம், ஆர்ட்டாகவும் பார்க்கலாம். அதாவது ஒரு கலை வடிவத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட். This duality of art and document, the rendered and the real, is actually a great strength of photography. It helps explain why photographs fascinate us so much. Another reason they transfix us is their dogged superficiality, which can create great mystery. Photographs are all inscrutable surface, all show and no tell. A photograph is a secret about a secret. The more it tells you, the less you know, said Diane Arbus, a contemporary of Winogrand, an American street photographer. So இந்த டயான் ஆர்பஸ் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர். அவங்க வந்து நிறைய வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய நிறைய சப்ஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அடித்தட்டு மக்கள், விதவிதமான மனித உணர்வுகள், நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய புகைப்படத்தை நான் இங்கே காட்டுறேன். அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபர் டயான் ஆர்பஸ். இது நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கெல்லாம் நீங்கள் வந்து நெட்டில் வந்து பார்க்கலாம். ஃபோட்டோகிராஃபிக்காக ஒர்க் பண்ண ஒரு பெண்மணின்னு சொல்லும்போது பாராட்டுக்குரியவர்கள். ஆல்ஃப்ரெட் ஸ்டீல்ஸ்
அண்ட் ஆன்சல் ஆடம்ஸ். இவங்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் ஃபோட்டோகிராஃபி ஆர்ட்டாக வந்து கொண்டு வந்த முக்கியமான 2 நபர்கள். ஸ்டீல் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபர் ஃபார் whom photography made it into art galleries in the 1900. He founded the very first gallery himself, and it was called the Little Galleries of the Photo Session in 1905 and then 291 from 1908. It was this gallery that exhibited photographic works alongside other artworks like sculptures and paintings, and was the first place where photography received the same status as other forms of art. Steele, of course, exhibited his own images too, which has shown that photographs cannot only do what paintings can through their composition and quality, but they are a unique work of art in their own right. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபியை கேலரிக்கு கொண்டு வந்த முக்கியமான நபரில் வந்து ஆல்ஃப்ரெட்டை நீங்கள் சொல்லலாம். கலை எவ்வளோ முக்கியமானதோ, அதாவது சிற்பம், ஓவியம் போன்ற மற்ற கலைகளுக்கு இணையாக வந்து ஃபோட்டோகிராஃபியும் வந்து முக்கியமானதுன்னு சொல்லிட்டு அதை கேலரிக்கு கொண்டு வந்த நபரில் ஆல்ஃப்ரெட் ஸ்டீல்ஸ் கண்டிப்பாக சொல்லணும். ஸோ அவருடைய படங்களை நீங்கள் பார்க்கலாம். வெனிஸில் எடுத்த படம் 1894. ஆன்சல் ஆடம்ஸ் எடுத்த படம் மான்சனார், கலிஃபோர்னியா 1944. இவங்கெல்லாம் வந்து புகைப்படத்தை, அதாவது இந்த கலையை வந்து ஃபோட்டோகிராஃபியை வளர்த்த முன்னோடிகள், ஃபோட்டோகிராஃபி கலை வளர்ந்ததுக்கான முன்னோடிகள் நம்ம சொல்லலாம். ஆன்சல் ஆடம்ஸ் is another well-known artist who has influenced the development of fine art photography. His work has supported the early environmental movement in the US and was just aesthetically perfect. His work has set a new standard for landscape photography, especially by the way in which he played with light. Another significant achievement of Ansel was that the photography department of the Museum of Modern Art in New York was founded thanks to his collaborators, which has had a great influence on the perception of photography in the world of art. Another photographer, Eugene Aget, French. இதுதான் வந்து சிறந்த படைப்புகள். Photographs are taken by an apparatus directly from life. The image made not by an artist, but by the light of the world. This leads many to see photographs as straightforward mechanical reproductions of people and things. But often photographs are by no means artless, unmediated records of the world, and have instead been subjected to a vast range of artistic meddling, scenic, technical, presentational, contextual, and so on. ஸோ ஃபோட்டோகிராஃபி பற்றி பார்த்தோம். அது வந்து டாக்குமெண்ட் ஆஃப் ஆஸ் வெல் அஸ் டாக்குமெண்ட் அண்ட் ஆர்ட்டுங்கிறது புரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து இன்னும் வேறு சில டேர்ம்ஸ் நான் வந்து ஒவ்வொரு டேர்மாக வந்து இந்த மீடியா அனாலிசிஸில் இருக்கக்கூடிய முக்கியமான டேர்ம்ஸை ஒன்று ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். மெட்டானமினா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ மெட்டானமி இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் எ திங் ஆர் கான்செப்ட் இஸ் ரெஃபர்ட் டு பை த நேம் ஆஃப் சம்திங் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் தட் திங் ஆர் கான்செப்ட். இப்போ மெட்டானமிக் எக்ஸாம்பிள்ஸ்: க்ரௌன் referred as the power of king, pen referred as written word, dish referred as entire food, sword referred as military force. Metonyms are members of the figurative language family, so they serve as colorful ways to take the ordinary and dress it up into something poetic or beautiful. Metaphor. மெட்டாஃபருக்கும் மெட்டானமிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது, மெட்டானமிங்கிறது ஒரு நேம், ஒரு மெட்டாஃபரிக்கல் நேமை தான் மெட்டானமின்னு சொல்லணும். ஒரு பர்டிகுலர் ஒரு பொருளினுடைய பெயரை வந்து மெட்டானமின்னு சொல்லலாம். அதாவது அதுக்கு வந்து என்ன சொல்கிறது, இரண்டு விதமான கருத்தை உணர்த்தக்கூடியது. இப்போ மெட்டாஃபருங்கிறது பொதுவாக கருத்துக்களை, ஒரு விஷயத்தை விளக்கிறதுக்கு இன்னொரு கருத்தை வச்சு நம்ம சொல்கிறது தான் மெட்டாஃபர்னு சொல்கிறோம். அதே வந்து அந்த மெட்டாஃபரிக்கல் நேமை தான் வந்து மெட்டானமின்னு சொல்லுவோம். ஸோ மெட்டாஃபர் இஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தட் ஃபார் rhetorical effect directly refers to one thing by mentioning another. It may provide clarity or identify hidden similarities between two different ideas. Metaphor is distinct from metonymy, both constituting two fundamental modes of thought. Metaphor works by bringing together concepts from different conceptual domains, whereas metonymy uses one element from a given domain to refer another closely related element. A metaphor creates new links between otherwise distinct conceptual domains, whereas a metonymy relies on pre-existent links within them. So metaphor, metonymy புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது dialogical theory-னா என்னன்னு பார்ப்போம். Dialogic communication is an approach to communication that focuses on promoting a dialogue between a speaker and their audience. Dialogic communication encourages speakers to be assertive,
calm, respectful and open in presenting their ideas to an audience. ஸோ டயலாஜிக் கம்யூனிகேஷன் வந்து லாங்குவேஜ்லேருந்து உருவான ஒரு விஷயம். லிங்குவிஸ்டிக் தியரி எப்படி வந்து நம்ம டயலாக் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அது சார்ந்த ஒரு ஆய்வுக்கு இந்த தியரியை பயன்படுத்தலாம். டயலாஜிக்கல் தியரி கேன் பி அப்ளைட் ஃபார் ஸ்டடி ஆஃப் டயலாக்ஸ் அண்ட் லாங்குவேஜ். ஸோ அதுக்கு தான் இந்த படத்தை நான் இங்கே ரெப்ரஸன்டேஷனாக காட்டுறேன். டயலாஜிக்கல் கம்யூனிகேஷன். ஸோ அந்த தியரி என்னன்றதை இங்கே விளக்கமாக சொல்கிறேன். டயலாஜிக்கல் தியரி ரெப்ரசன்ட்ஸ் எ பாடி ஆஃப் கம்யூனிகேஷன் பிரின்சிபிள்ஸ் that were developed to facilitate interaction between two people or among a small group of individuals. Dialogue starts from the assumption that various interpersonal communication features, risk, trust, positive, regard, empathy, etc., are necessary in order for people to have rewarding, honest, and meaningful interactions. However, dialogue is more than just the banal and narcissistic conversations exchanged on social media platforms. Dialogic communicators are committed to engaging in challenging and meaningful interaction and need to receive training in dialogic theory and technique in order to use dialogic effectively. அடுத்தது எத்தினிசிட்டினா என்னன்னு பார்க்க போகிறேன். Ethnicity is conventionally understood to mean certain cultural traits, religious beliefs and traditions that distinguish various groups existing in a society. In the United States, people whose grandparents or parents were from foreign countries, groups such as Italians, Poles, Germans, Finns, Jews, Chinese, Vietnamese, Mexicans and countless other groups. அதாவது எங்கேருந்து மக்கள் வந்து ஆரம்ப காலத்தில் அவங்களுடைய வாழ்க்கை முறையை எந்த ஊர்லேருந்து அவங்க வந்தாங்க அப்படிங்கிறது தான். அதாவது எத்தினிக்னு சொல்கிறோம் நம்ம. அதனுடைய ஆரம்ப கால மக்களுடைய ஒரு பகுதி மக்களுடைய ஒரு குடும்பம் வந்து எப்படி வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சுது அப்படிங்கிறது தான் வந்து எத்தினிசிட்டிங்கிறது. எ பர்சன்ஸ் எத்தினிசிட்டி இஸ் their ethnic traits, classification or association. If your ethnicity is Italian, you might speak Italian in the home and eat Italian food, or you might simply refer to yourself as Italian and identify with your ethnicity in no other way. ஸோ எத்தினிசிட்டிக்கு சில ரெஃபரன்சஸ் நான் காட்டுறேன். டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ், அதாவது மக்கள் பல்வேறு ஊரில் வந்து எப்படியெல்லாம் இருக்காங்க, என்னென்ன மாதிரியான கலாச்சாரத்தில் இருக்காங்க. நம்ம இந்தியன் சொல்கிறோம், ஜெர்மன் சொல்கிறோம், ரஷ்யன் சொல்கிறோம். இப்போ ஒரு மக்கள் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு மாறி வராங்க. சிட்டிசன் நம்ம சொல்கிறோம். அதாவது எங்கேருந்து அவங்க வந்து பூர்வீகம் எங்கேன்னு சொல்கிறோம். அந்த பூர்வீகம்னு சொல்கிற விஷயம் தான் இங்கே எத்தினிசிட்டிங்கிறது. உங்களுடைய பூர்வீகம் என்னன்னு நம்ம வந்து சொல்லும்போது, ஒருத்தர் வந்து ஆந்திராவிலேருந்து ரொம்ப நாளாக இருந்துட்டு அவங்களுடைய பேரண்ட்ஸ் ஆந்திராவில் இருக்கலாம், அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் வந்து செட்டில் ஆகிருக்கலாம். அப்போ வந்து அதை நம்ம எத்தினிக்குன்னு சொல்கிறோம். இப்படி தான் வந்து மக்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ அடுத்தது சோஷியலைசேஷன்னா என்னன்னு சொல்ல போகிறேன் நான். சோஷியலைசேஷனுங்கிறது வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு சோஷியல் தியரியினுடைய அடிப்படை. ஸோ அது சார்ந்த நம்ம விஷயங்கள் பார்க்கலாம். Socialization is a process by which people are taught the rules, roles and values of the society. It may be seen as a kind of indoctrination that is done formally through institutions such as the family, the school system and the church, and informally through the media. There are two ways to get people to do what they are supposed to do, that is to act in socially desirable ways. One is to use force, but that is very difficult and very expensive. As the term is used by sociologists, anthropologists, politicians and educationists, refers to the process of inheriting societal norms, customs and ideologies. The process of learning to behave in a way that is acceptable to society. The process whereby an individual learns to adjust to a group and behave in a manner approved by the group. இப்போ நான் காரல் மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபவுண்டர் ஆஃப் மார்க்சிசம். ஸோ இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஃபிலாசபர். Karl Marx is a German philosopher and he has done a lot of contributions to the society. மிக முக்கியமான ஒரு நபராக மார்க்ஸை நான் பார்க்குறேன். அவருடைய தியரி வந்து என்னென்ன தியரிஸ் இருக்குது, அவர் என்னென்னலாம் வந்து நமக்காக விட்டுட்டு போயிருக்காருங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அவரை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன், கார்ல் மார்க்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஜெர்மன் ஃபிலாசபர், கிரிட்டிக் ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கானமி, எக்கனாமிஸ்ட், ஹிஸ்டாரியன், சோஷியாலஜிஸ்ட், political theorist, journalist and socialist revolutionary. Marx's critical theories about society, economics and politics, collectively understood as Marxism, hold that
Human societies develop through class conflict. Class conflictங்கிறது வர்க்க முரண்பாடுன்னு சொல்றது தான் class conflict. So in the capitalist mode of production, this manifests itself in the conflict between the ruling classes, known as the bourgeois, that control the means of production, and the working classes, known as the proletariat, that enable these means by selling their labor power in return of wages. அவர் வர்க்கங்களை ரெண்டா பிரிக்கிறாரு. ஒன்று வந்து ப்ராலிட்டேரியன், இன்னொன்று வந்து பர்கியோயிஸ். There are two classes. This is the concept of Marx. So further on Marx தியரிஸை டெவலப் பண்ண ஒரு ஸ்கூல் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம், the Frankfurt School. In Germany, in the 1930s, a number of media theorists known as the Frankfurt School applied Marxist theories to the study of media and culture. They came to the United States in the 1940s, escaping from Nazi Germany, and became very influential. Among them were thinkers such as Theodor Adorno, Herbert Marcuse, and Max Horkheimer. They believed that the mass media in the United States functioned as a means of generating false consciousness in the American people, and thus prevented history from playing out as it should have according Marxist theory. இந்த மார்க்ஸ் சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களை, மார்க்சிய கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஸ்கூலை தடை பண்ணுறாங்க. அதனுடைய வளர்ச்சியை தடை பண்ணுறாங்க. The media distracted working class Americans from recognizing the degree to which they were exploited by the ruling class and revolting against them. The ruling classes, according to the Frankfurt School, distracted the masses with mindless entertainments and bought them off by getting them involved with consumer culture. The mindless entertainmentங்கிறது என்னன்னா, பொழுதுபோக்கு அம்சங்களுடைய வாழ்க்கையை வந்து கடந்து விடுறது. அதாவது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற, ஒரு மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு என்ன பிரச்சனை, இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறத சிந்திக்க விடாமல் மைண்ட்லெஸ் என்டர்டைன்மெண்ட்ற அந்த யுத்திகள் மூலியமாக செயல்பாடுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுது. அவங்களுடைய அந்த நுகர்வு கலாச்சாரத்தோடையே அவங்களுடைய வாழ்க்கை போயிடுதே தவிர மார்க்சிய கருத்துக்களை தடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஜெர்மனில் இருந்திருக்கு. இதுதான் வந்து ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம், மூளைச்சலவைன்னு சொல்கிறோம். ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்னால் என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ் இஸ் எ டேர்ம் யூஸ்ட் இன் மார்க்சிஸ்ட் தியரி டு டிஸ்கிரைப் வேஸ் in which material, ideological and institutional processes are said to mislead members of the proletariat and other class actors within capitalist societies, concealing the exploitation intrinsic to the social relations between classes. False consciousness is a concept derived from Marxist theory of social class. The concept refers to the systematic misrepresentation of dominant social relations in the consciousness of subordinate classes. Marx himself did not use the phrase false consciousness, but he paid extensive attention to the related concepts of ideology and commodity fetishism. Members of a subordinate class, workers, peasants, serfs, suffer from false consciousness in that their mental representations of the social relations around them systematically conceal or obscure the realities of subordination, exploitation, and domination those relations embody. Related concepts include mystification, ideology, and fetishism. ஸோ தொழிலாளர்கள், விவசாயிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுடைய சுற்றுப்புறம், தங்களுடைய சூழல் என்னவா இருக்குங்கிறத சிந்திக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார்கள். இதற்கு மூல காரணமாக இருக்கிறது அன்றைய சூழல், அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த ஃபால்ஸ் கான்சியஸ்னஸ்ன்ற ஒரு சிந்தனை தான். சுயமாக சிந்திக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இதுதான் வந்து ஃபால்ஸ் கான்சியஸ்னு சொல்கிறோம். அடுத்து நம்ம வந்து ஏலினேஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அதாவது சமூகத்திலிருந்து தனிமைப்பட்டு இயங்குவது, சமூக சிந்தனை இல்லாமல் ஒரு தன்னிச்சையான ஒரு இயல்போடு இயங்கக்கூடிய ஒரு சிந்தனையை தான் ஏலினேஷன் சொல்கிறோம். The term alienation suggests separation and distance. It contains within it the word alien, a stranger in a society who has no connections with others, no ties, no lines of any sort. There is a link between alienation and consciousness. People who live in a state of alienation suffer from false consciousness, a consciousness that takes the form of the ideology that dominates their thinking. Alienation may be said to be unconscious in that people do not recognize that they are
இன்ஃபேக்ட் ஏலினேட்டட். அவங்களுக்கே தெரியாது, மக்களுக்கே தெரியாது அவங்க வந்து தனிமைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியாத ஒரு சூழல் தான் ஏலினேஷன். அடுத்து மார்க்ஸுடைய முக்கியமான கருத்து, அதாவது பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர், அடிப்படை மற்றும் மேல் கட்டுமானம். இதுதான் அது தமிழில் சொல்லணும்னா அடிப்படை செயல்பாடுகள் மற்றும் மேல் கட்டுமானம், இது ரெண்டுத்தையும் வந்து விளக்க போகிறோம் இப்போ. பேஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஆர் டூ லிங்க்டு தியரிட்டிக்கல் கான்செப்ட்ஸ் டெவலப்டு பை கார்ல் மார்க்ஸ், ஒன் ஆஃப் சோசியாலஜி's founders. Base refers to the production forces or the materials and resources that generate the goods society needs. Superstructure describes all other aspects of society. Society's superstructure includes the culture, ideology, norms, and identities that people inhabit. In addition, it refers to the social institutions, political structure, and the state or society's governing apparatus. Marx argued that the superstructure grows out of the base and reflects the ruling class interests. As such, the superstructure justifies how the base operates and defends the power of the elite. Neither the base nor the superstructure is naturally occurring or static. They are both social creations or the accumulation of constantly evolving social interactions between people. So, மக்களுடன் தொடர்புடைய ரெண்டு விஷயம்தான். பேஸுங்கிறது நம்மளுடைய அடிப்படை தேவைகள், நம் செய்யக்கூடிய வேலை, நம் செய்யக்கூடிய தொழில் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் தான் பேஸுன்னு சொல்கிறோம். ஸோ பேஸை வந்து கண்காணிக்கக்கூடிய, அதை மேற்பார்வையிட்டு அதை வழிநடத்தக்கூடிய ஒரு மேற்கட்டுமானம் தான் சூப்பர் ஸ்ட்ரக்சர். அதாவது அதுக்கு தான் உதாரணமாக சொல்லணும்னா கலாச்சாரம், நம்மளுடைய கருத்து, நம்மளுடைய செயல்பாடுகள், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், எஜுகேஷனல் சிஸ்டம், ரிலிஜன், இதெல்லாம் தான் வந்து நம்மளை ஆளக்கூடிய அந்த அரசினுடைய கட்டுமானம், அதை தான் வந்து சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஐடியாலஜினா என்னன்னு பார்க்க போகிறோம். தியரி ஆஃப் ஐடியாலஜி. ஐடியாலஜி இஸ் த லென்ஸ் த்ரூ விச் எ பர்சன் வியூஸ் த வேர்ல்ட். Within the field of sociology, ideology is broadly understood to refer to the sum total of a person's values, beliefs, assumptions, and expectations. Ideology exists within society, within groups, and between people. It shapes our thoughts, actions, and interactions along with what happens in society at large. Ideology is a fundamental concept in sociology. சமூகவியல்ல ஒரு அடிப்படையான விஷயம்தான் இந்த கருத்தியல்வாதம். சமூக எண்ணங்களின் ஒரு அடிப்படை கருத்தியல் போக்கு தான் ஐடியாலஜி. Sociologists study it because it plays such a powerful role in shaping how society is organized and how it functions. Ideology is directly related to the social structure, economic system of production, and political structure. It both emerges out of these things and shapes them. இதில் இந்த ஃபெட்டிஷம்னா என்னன்றதை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபெட்டிஷ் இஸ் an object believed to have supernatural powers, or in particular a human-made object that has power over others. Essentially, fetishism is the attribution of inherent value or powers to an object. அதாவது ஒரு பொருள் ஹியூமன் மேட் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். அதற்கு வந்து ஒரு அதீத குணங்கள் இருக்குது, அதாவது சூப்பர் பவர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறது. அதாவது ஒரு பொருள் வந்து இப்படி நம்மளை ஆட்டி வைக்குது அப்படிங்கிற ஒரு சிந்தனை. சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் பிலீவ் டு ஹேவ் சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ். ஒரு பொருளை பார்த்து இது நம்மளை ஆட்டி வைக்குது, இதுக்குள்ளே நாம் கட்டுப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. இந்த சிந்தனையை தான் ஃபெட்டிசிசம் சொல்கிறோம். இது வந்து ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு தவறான நம்பிக்கைன்னு சொல்லலாம், ஒரு உளவியல் சிக்கல். அடுத்து அண்டோனியோ கிராம்சி, இட்டாலியன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ஜேர்னலிஸ்ட். கல்ச்சுரல் ஹெஜிமனியை பற்றி பார்க்க போகிறோம். கல்ச்சுரல் ஹெஜிமனி. Gramsci, offering his theory of cultural hegemony, reasoned that dominant ideology had a stronger hold on consciousness and society than Marx had imagined. Gramsci's theory focused on the central role played by the social institution of education in spreading the dominant ideology and maintaining the power of the ruling class. Educational institutions, Gramsci argued, teach ideas, beliefs, values, and even identities that reflect the interest of the ruling class. அதாவது ஆளக்கூடிய அந்த அரசு அதனுடைய கல்வி குறித்த செயல்பாடுகள், அதாவது கல்வி நிறுவனங்கள் வந்து ரூலிங் கிளாஸுடைய கருத்துகளுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குது அப்படிங்கிறது தான் கிராம்சி இங்கே சொல்கிறார், ஆர்கியூ பண்ணுறாரு.
educational institutions, Gramsci argued, teach ideas, beliefs, values, and even identities that reflect the interest of the ruling class. ஆளும் வர்க்க சிந்தனைக்கு உட்பட்டு தான் கல்வி நிறுவனங்கள் இருக்கு. ஆளும் வர்க்க சொல்லக்கூடிய கருத்துக்களை தான் கல்வி நிறுவனங்கள் கேட்டு நடக்குது அப்படிங்கிறத தான் இங்கே வந்து அவர் வலியுறுத்துறார். அண்ட் ப்ரொடியூஸ் compliant and obedient members of society that serve the interest of that class. This type of rule is what Gramsci called cultural hegemony. இதுதான் கல்ச்சுரல் ஹெஜிமனின்னு சொல்றாரு. அதாவது கலாச்சார ஹெஜிமனிங்கிறது ஒரு இந்த இடத்துல வந்து ஹெஜிமனிங்கிறது ஒரு தீர்மானமான ஒரு கட்டுப்பாடு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான். ஹெஜிமனிங்கிறது ஒரு கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய ஒரு சிந்தனை, கட்டுக்குள், அதாவது கட்டுக்குள்ள வச்சுக்கணும், இந்த மக்கள் எல்லாம் அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமையை தான் வந்து எஜிமனின்னு சொல்றாங்க. இங்கே கல்ச்சுரல் எஜிமனிங்கிறப்ப வந்து கலாச்சார வலியுறுத்தல், அதாவது கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இந்த கலாச்சாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இப்படிதான் இயங்கணும் அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை செய்யுங்கன்னு சொல்லி திட்டமிட்டு செயல்பாடுகளை நிலைநிறுத்துவது, இதுதான் அது கல்ச்சுரல் ஹெஜிமனின்னு சொல்றாரு கிராம்சி. ஸோ அடுத்து மினிமலிசம் அண்ட் ஆர்ட். மினிமலிஸ்ட் ஆர்ட் ஆர் மினிமலிசம் ஆர்ட் இஸ் எ விஷுவல் ஆர்ட் அண்ட் டிசைன் மூவ்மெண்ட் focusing on the primary elements of an artwork. It focuses on the occupation of space around the art and how it interacts with the viewer and vice versa, leaving out any unnecessary elements. இந்த மூவ்மெண்ட், மினிமல் ஆர்ட் மூவ்மெண்ட் வந்து 1960களில் உருவான வந்து ஒரு கலை கோட்பாடு. ஸோ மினிமலிசம் ஸ்டார்டட் most notably in New York in the early 1960s, a post-World War II movement in response to the subjective nature of abstract expressionism. ஸோ மினிமலிசம்னா என்னன்னா விஷுவல் ஆர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டு சிந்தனை, எப்படி வந்து ஸ்பேஸை வந்து யூஸ் பண்ணலாம், ஒரு சிம்பிளா வடிவங்களை எளிமைப்படுத்துவது. உதாரணங்கள்லாம் நான் காமிக்கிறேன். ஓவியத்தில் தோன்றிய ஒரு சிந்தனை மினிமல் ஆர்ட்னு சொல்றோம் இதெல்லாம். தென் இமேஜ் அனாலிசிஸ் ஆர் இமேஜரி analysis is the extraction of meaningful information from images. It is analyzing the content of the image in different dimensions, in various perspectives, demographical information, design composition, color modalities. Images are taking over social media. Whether it's a meme, arts photo, selfie, or linked to an article, our social feeds are increasingly filled with more images and less text. Why? Images are more impactful than text, more memorable, more engaging, more likely to be shared and reshared. It makes sense that they are everywhere. The text and image வந்து இன்னைக்கு வந்து நம்மளோட வந்து பின்னி பிணைஞ்சிருக்கு. இமேஜை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம், டெக்ஸ்ட் வந்து சில விஷயங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இந்த இமேஜ் வந்து ரொம்ப ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் அது ரொம்ப மெமோரபுளாக இருக்குது, மறக்க முடியாத ஒரு நினைவுகளை ஏற்படுத்துது, நினைவுகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இமேஜ். நம்மளை வந்து எப்போவுமே என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு தான் அதை நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம், இமேஜை ஷேர் பண்ணுறோம், அதை இன்னும் திருப்பி ரீஷேர் பண்ணுறோம். எங்கேயுமே இந்த இமேஜ் சென்ஸ் இருக்குது அப்படிங்கிற உணர்வே நமக்கே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இட் மேக்ஸ் சென்ஸ் தட் தே ஆர் எவ்ரிவேர். இந்த இமேஜ் அனாலிசிஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். அது வந்து ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான். இமேஜ் அனாலிசிஸ்னால் இமேஜ் வந்து எப்படி பார்க்குறது, ஒரு இமேஜை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ இந்த போபால் கேஸ் ட்ராஜடியினுடைய படத்தை நான் இங்கே காமிக்கிறேன். இது வந்து ரகுராயன்ற ஒரு ஃபோட்டோகிராஃபரால் எடுக்கப்பட்ட படம். எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த போபால் ட்ராஜடி நடந்த காலகட்டத்தில் ஒரு கிரேவ்யார்டில், ஒரு சுடுகாட்டுக்குள்ள ஒரு தகப்பன் தன்னுடைய பெண் குழந்தையை புதைக்கப்பட்ட இடத்தில் திரும்ப பார்க்கும் ஒரு பதிவு தான் இந்த ஃபோட்டோகிராஃப். புதைக்கப்பட்ட குழந்தைய திரும்ப பார்க்குறாரு. அவர் திரும்ப பார்க்கணும்னு சொல்லிட்டு அதை தோண்டி பார்க்கும்போது அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃப் தான் ரகுராய் என்ற ஃபோட்டோகிராஃபரால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோகிராஃப். இப்போ இந்த ஃபோட்டோகிராஃப் என்ன சொல்லுது அப்படின்னா, பல்வேறு கருத்துக்களை நிலைநாட்டுது. இது வந்து அந்த போபால் ட்ராஜடியினுடைய ஒரு ஐகானிக் இமேஜாக மாறிடுச்சு. மீடியா திரும்ப திரும்ப இதை பயன்படுத்துறதுனால ஒரு வித்தியாசமான சூழலில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோங்கிறதுனால இது வந்து இன்னி வரைக்கும் வந்து போபால் ட்ராஜடியினுடைய பதிவாகவே இருக்குது. இதை நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன், நான் மாணவர்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் இப்போ இந்த படத்தை வந்து இந்த படம் என்ன சொல்லுது அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது பல்வேறு கருத்துக்களை நம்ம வந்து அதில் வந்து பார்க்கலாம். நம்ம அது எப்படி ஒரு புகைப்படத்தை பார்க்குறதுன்னு சொல்கிறேன் நான். ஹூ டுக் திஸ் ஃபோட்டோ, வேர் இஸ் இட் ஃப்ரம், வென் இஸ் இட் ஃப்ரம், இதுதான் வந்து ஒரு ஃபோட்டோவை அனலைஸ் பண்ணுற விதம்.
what was happening at the time in history this photo was taken, why was it taken, list evidence from the photo or your knowledge about the photographer that led you to your conclusion. What did you find out from this document that you might not learn anywhere else? இப்போ இப்போ இத்தனை கேள்விகளை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் பற்றி கேட்குறோம். ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது இத்தனை கேள்வி கேட்கணும். இதுதான் இமேஜ் அனாலிசிஸ்க்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான். இப்போ இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க, பாருங்க. இப்போ ஏன் வந்து இந்த படம் வந்து எந்த காலகட்டத்தில் எடுக்கும்? முதல் கேள்வி, போபால் விபத்து நடந்த காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது. யாரால் எடுக்கப்பட்டது? ஒரு தகப்பன் தன்னுடைய பெண் குழந்தையினுடைய முகத்தை புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து பார்க்குறாரு. திரும்ப பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஒரு வேதனை, மன உளைச்சலை அந்த ட்ராஜடி ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதான் காரணம். எடுக்கப்பட்ட நபர் யாரு? ஒரு ஃபோட்டோகிராஃபர் எடுத்திருக்காரு. இதை என்ன மாதிரியான சிந்தனை ஓடி இருக்கு அந்த சூழல்ல? அந்த இடத்துல என்ன மாதிரி சிந்தனை ஓடி இருக்கு? ஒரு விபத்து, மிகப்பெரிய விபத்து, பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் அங்க இருந்திருக்கு. அந்த சூழலை வந்து இந்த ஒரு படம் வந்து நமக்கு வந்து இன்னைக்கும் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கு. மிகவும் வருந்தக்கூடிய ஒரு செயல்பாடு. இன்னைக்கும் வந்து போபால் டிராஜடியில பிரச்சனையில உட்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒரு சரியான தீர்வு இன்ன வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு பெரிய உளவியல் பாதிப்பையும் பல்வேறு வியாதிகளை ஏற்படுத்திய ஒரு விபத்தாகவும் அது வந்து பார்க்கப்படுகிறது. மிக கொடூரமான ஒரு சமூகத்தில் நடந்த ஒரு மிக கொடூரமான ஒரு சூழல். இப்போ ஒரு புகைப்படம் இவ்வளவு கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நான் வந்து இங்கே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் இமேஜ் அனாலிசிஸ் வந்து எப்படி பண்ணலாம் நீங்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்து ஃபங்க்ஷனலிசம். எப்படி வந்து ஒரு சமூகம் ஒரு ஒருங்கிணைந்த கருத்தோடு செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனலிசம் சொல்கிறோம். A social system is assumed to have a functional unity in which all parts of the system work together with some degree of internal consistency. இது ஒருங்கிணைந்த சிந்தனை. ஒரு செயல்பாடை நிலைநிறுத்துவதற்கு எப்படி மற்ற கூறுகள், மற்ற சூழல் அனைத்தும் அந்த செயல்பாடை நோக்கி செயல்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது தான் ஃபங்க்ஷனலிசம். Functionalism also postulates that all cultural or social phenomena have a positive function and that all are indispensable. So functionalism புரியும் நினைக்கிறேன். ஸ்டீரியோடைப், இது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. ஸ்டீரியோடைப்புங்கிறது என்னன்னா ஒரே ஒத்த கருத்து உள்ள ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யறது, ஒரு மாற்றம் இல்லாமல் செஞ்சதே செஞ்சிட்டு இருக்கிறது. இதுதான் ஸ்டீரியோடைப்னு சொல்கிறோம். இது நம்ம சினிமாவில் பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய டிராயிங்கில் பயன்படுத்துகிறோம், நம்ம தொலைக்காட்சி தொடர்களில் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த ரியாலிட்டி ஷோலாம் அந்த ஸ்டீரியோடைப் தான். ஒரே மாதிரி செயல்பாடுகளை திரும்ப திரும்ப வலியுறுத்துவது. A standardized mental picture that is held in common by members of a group and that represents an oversimplified opinion. எளிமையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறோம். Prejudiced attitude. மனதில் பதிவு ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட பதிவின் அடிப்படையில் செயல்படுவது. மனதில் ஏற்கனவே இருக்கும் பதிவின் அடிப்படையில் செயல்படுவது. Prejudiced attitude or uncritical judgment. A stereotype is a widely held, simplified and essentialist belief about a specific group. Groups are often stereotyped on the basis of sex, gender, identity, race and ethnicity, nationality, age, socio-economic status, language and so forth. Stereotypes are deeply embedded within social institutions and wider culture. The stereotype வந்து மாற்றத்துக்கு தடையான ஒரு விஷயம், வளர்ச்சிக்கு தடையான ஒரு விஷயம். இது எல்லா துறையிலையும் இருக்குது. இந்த ஸ்டீரியோடைப் பத்திரிகை துறையில் இருக்குது, புகைப்படத்துறையில் இருக்குது, நம்முடைய கலை வெளிப்பாடுகளெல்லாம் இது வந்து தெரியாமல் பண்ணிகிட்டே இருக்கும். மாற்றம் வரணும்னா ஸ்டீரியோடைப்பை பிரேக் பண்ணணும். அடுத்து டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். மொழி சார்ந்த விஷயங்கள், மொழியை எப்படி நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், மொழி சார்ந்த அடிப்படை விஷயங்களை வந்து எப்படி வந்து ஆய்வு செய்வது, இதுக்கு வந்து முக்கியமான ஒரு அனாலிசிஸ் தான் டிஸ்கோர்ஸ் அனாலிசிஸ். Examining the way knowledge is produced within different discourses and the performances, linguistic styles and rhetorical devices used in particular accounts. Linguistics, a method of analyzing the structure of text or utterances longer than one sentence, taking into account both their linguistic content and their socio-linguistic context. Analysis performed using this method. Discourse is not produced without context and cannot be understood without taking context into consideration. Discourses are always connected to other discourses which were produced earlier, as well as those which are produced synchronically and subsequently. So discourse is not produced without context and cannot be understood without taking context into consideration.
கான்டெக்ட்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த பார்வையுடன் நம்ம ஒரு செயல்பாடை செய்கிறோம், எந்த கண்ணோட்டத்தோடு நம்ம செயல்படுறோம், இந்த கண்ணோட்டம் சொல்கிறது தான் கான்டெக்ட். ஸோ டிஸ்கோர்ஸுங்கிறது நாம் செயல்படும் கண்ணோட்டத்துடனும் நாம் செயல்படும் பார்வையுடனும் தொடர்புடையது. ஸோ அதை வச்சு தான் அடுத்த செயல்பாடுக்கு நம்ம போகிறோம். எதிலிருந்து எது வந்தது அப்படிங்கிறது தான் டிஸ்கோர்ஸ் சொல்கிற விஷயம். Discourse analysis is an analytical technique rather than a theory, and its popularity has arisen from the growing interest, starting late in the last century, in qualitative research and ways of analyzing the data it produces. There are a number of similar methods. For example, content analysis, which analyzes content according to key variables; narrative analysis, which looks at the patterns people find in their lives and situations; and conversational analysis, which looks at the structure of dialogue. ஸோ அதை சார்ந்த மற்ற அனாலிசிஸ்லாம் நான் பார்க்குறேன். இப்போ கண்டென்ட் அனாலிசிஸ், மீடியா கண்டென்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறது தான் கண்டென்ட் அனாலிசிஸ். அதாவது கண்டென்ட்டுங்கிறது இந்த இடத்துல நம்ம எதெல்லாம் நம்ம வந்து ஊடகத்துறையில் பயன்படுத்துகிறோம், டெலிவிஷன் பயன்படுத்துகிறோம், எழுத்து பதிவு பண்ணுறோம், ஜேர்னலிஸ்ட்டில் எழுத்து பதிவு பண்ணுறோம், பிரிண்ட் மீடியாவில் பண்ணுறோம், சோஷியல் மீடியாவில் எழுதுகிறோம், சினிமா உருவாக்கணும், சினிமா எழுதுகிறோம், சினிமா ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம், புகைப்படம் எடுக்கிறோம், ஓவியம் வரைகிறோம். இது எல்லாமே கண்டென்ட் தான். கண்டென்ட்டை வந்து எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் இஸ் ஏ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது என்னென்னா, கருத்துக்களை அடிப்படையாக வைத்து பண்பாட்டு ரீதியாக நம்மளுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்வது. இங்கே வந்து எண்ணிக்கையின் அடிப்படையில் செய்கிற ஆய்வு கிடையாது, அது வந்து குவான்டிடேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ்ங்கிறது நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய சிந்தனை, இதெல்லாம் வந்து குவாலிட்டேட்டிவ்க்குள்ளே வருது. ஸோ நம்மளுடைய கலை சார்ந்த விஷயங்கள்லாம் குவாலிட்டேட்டிவ்க்குள்ளே கொண்டு வந்தாக்க நிறைய புரிதல் ஏற்படும் நமக்கு. ஸோ கண்டென்ட் அனாலிசிஸ் இஸ் a qualitative research tool or technique that is used widely to analyze the content and its features. It is an approach used to quantify qualitative information by sorting data and comparing different pieces of information to summarize into useful information. ஸோ இதை வந்து மற்றொரு பார்வையில் குவான்டிஃபையும் பண்ணலாம். இட் இஸ் அன் அப்ரோச் யூஸ் டு குவான்டிஃபை குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது கருத்துக்களை குவான்டிஃபை பண்ணலாம். அதாவது கருத்தியல் செயல்பாடுகளை அதை வந்து நம்ம வந்து எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வரலாம். அது எவ்வளோ பேர் கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது குவான்டிஃபை குவாலிட்டேட்டிவ் இன்ஃபர்மேஷன். So the content can vary from simple words, text, pictures to social media data, books, journals and websites. The objective of content analysis is to present the qualitative content in the form of objective and quantitative information. Content analysis is a research tool used to determine the presence of certain words or concepts within text or set of texts. Researchers quantify and analyze the presence, meanings and relationships of such words and concepts, then make inferences about the messages within the text, the writer, the audience, and even the culture and time of which these are a part. Text can be defined broadly as books, book chapters, essays, interviews, discussions, newspaper headlines and articles, historical documents, speeches, conversations, advertising, theater, informal conversation, or really any occurrence of communicative language. தொடர்பியல் மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னென்னலாம் தொடர்பியல் மொழி இருக்குது? புத்தகங்கள், புத்தகம் சார்ந்த உட்பிரிவுகள், கட்டுரைகள், உரையாடல்கள், டிபேட், நியூஸ் பேப்பர் ஹெட்லைன், ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸ் சொல்கிறோம், லெக்சர்ஸு, ஸ்பீச்சஸ்ஸு, கலை குறித்த இலக்கியம் குறித்த ஸ்பீச்சஸ்ஸு, கான்வர்சேஷன்ஸ், அட்வர்டைசிங், விளம்பரத்துறை, தியேட்டர். ஸோ இப்படி வந்து பல்வேறு விதமான மொழியை பயன்படுத்தி நாம் உரையாடும் கண்டென்ட், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கண்டென்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். பொதுவாக ஆய்வில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு அனாலிசிஸ். Text in a single study may also represent a variety of different types of occurrences, such as Palmquist 1990 study of two composition classes. இப்போ Palmquist என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். In which he analyzed student and teacher interviews. ஆசிரியருக்கும் மாணவருக்கும் உள்ள உரையாடல் தான் Palmquist 1990 study. Writing journals, classroom discussions and lectures, and out of class interaction sheets,
To conduct a content analysis on any such text, the text is coded or broken down into manageable categories on a variety of levels: word sense, phrase, sentence, or theme, and then examined using one of content analysis basic methods: கான்செப்சுவல் அனாலிசிஸ் ஆர் ரிலேஷனல் அனாலிசிஸ். இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் இப்போ இங்கே வந்து எப்படி நம்ம ஆய்வு பண்ண முடியும்னா, அதை வந்து ஒரு ஒரு கோடிங்க்கு உள்ளே கொண்டு வரோம். ஏன்னா இப்போ நிறைய இப்போ ஃபோட்டோ ஒரு 1000 ஃபோட்டோ இருக்குது, 2000 ஃபோட்டோ இருக்குது, எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க முடியாது. ஸோ அது என்ன பண்ணுறோன்னா, அதை வகைப்படுத்துகிறோம். அதை தான் கோடிங்னு சொல்கிறோம். அது என்ன வகை சார்ந்தது, புகைப்படங்கள் என்ன வகை சார்ந்தது, எத்தனை போர்ட்ரேட் படம் இருக்குது, எத்தனை குரூப் ஃபோட்டோ இருக்குது, எத்தனை அவுட்டோர் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், ஒரு கோடிங் கொடுக்குறோம். அதை ப்ரோக் பண்ணுறோம். அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து நான் பகுதியாக பிரிக்கிறோம், பிரித்து ஒரு அடையாளப்படுத்துகிறோம், ஒரு கேட்டகரியாக ஆக்குறோம். அதை கேட்டகரியாக ஆக்குறோம். இப்போ நான் என்னுடைய ஆய்வு வந்து என்னுடைய பிஹெச்டி ஆய்வில் வந்து இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்படி தான் வந்து இந்த கோடிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அதை வந்து நிறைய புகைப்படங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன் நான். அதை தான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன் நான். ஸோ மேனேஜபிள் கேட்டகரிஸ் நம்ம வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு ஏற்றாற் போல மேனேஜபிள் கேட்டகரி ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துறது. தலைப்பை வச்சுக்கிட்டு அந்த தலைப்பை வச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, பெரிய விஷயமா இருக்கிற விஷயத்தை வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வந்து வகைப்படுத்துறோம். ஸோ இந்த வகைப்படுத்தும் தன்மையை தான் இங்கே கோடிங்னு சொல்கிறோம். இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பல்வேறு லெவலில் வகைப்படுத்தலாம். எழுத்துக்களை வகைப்படுத்தலாம், எழுத்து தன்மையை வகைப்படுத்தலாம், கிராமட்டிக்கலாக வகைப்படுத்தலாம். ஸோ இது எல்லாமே வந்து கண்டென்ட் அனாலிசிஸ்னு. இப்போ வந்து கண்டென்ட் அனாலிசிஸில் கான்செப்சுவல் அனாலிசிஸ், ரிலேஷனல் அனாலிசிஸ்னு 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். Perhaps due to the fact that it can be applied to examine any piece of writing or occurrence of recorded communication. Content analysis is currently used in a dizzying array of fields, ranging from marketing and media studies to literature and rhetoric, ethnography and cultural studies, gender and age issues, sociology and political science, psychology and cognitive science, and many other fields of inquiry. Additionally, content analysis reflects a close relationship with socio and psycholinguistics and is playing an integral role in the development of artificial intelligence. The following list, adapted from Burleson 1952, offers more possibilities for the uses of content analysis. Reveal international differences in communication content. Detect the existence of propaganda. Identify the intentions, focus, or communication trends of an individual, group, or institution. Describe attitudinal and behavioral responses to communications. Determine psychological or emotional state of persons or groups. So types of content analysis. We discussed 2 general categories of content analysis: conceptual analysis and relational analysis. So conceptual analysis can be thought of as establishing the existence and frequency of concepts, most often represented by words or phrases in a text. For instance, say you have a hunch that your favorite poet often writes about hunger. With conceptual analysis, you can determine how many times words such as hunger, hungry, famished, or starving appear in a volume of poems. In contrast, relational analysis goes one step further by examining the relationships among concepts in a text. Returning to the hunger example, with relational analysis, you could identify what other words or phrases, hunger or famished, appear next to, and then determine what different meanings emerge as a result of these groupings. ஸோ கண்டென்ட் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நரேட்டிவ் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ நரேட்டிவ் அனாலிசிஸ் இஸ் எ ஜானர் ஆஃப் அனாலிட்டிக் ஃப்ரேம்ஸ் வேர்பை researchers interpret stories that are told within the context of research or shared in everyday life. Scholars who conduct this type of analysis make diverse yet equally substantial and meaningful interpretations and conclusions by focusing on different elements. The narrative-na சொல்லும் விதம், அதாவது எப்படி நம்ம ஒரு விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணுறோம், அதுதான் நரேட்டிவ். எந்த மாதிரி சொல்கிறோம் ஒரு விஷயத்தை, எவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்கிறோம், எப்படி சொல்கிறோம். These elements include but are not limited to how the story is structured, what functions the story serves, what is the substance of the story,
and how the story is performed. Communication scholars from a variety of perspectives, ranging from quantitative to qualitative, as well as traditional to postmodern, conduct narrative analysis, which makes it challenging to cover all of its nuances. However, broad strokes are possible. So, story எப்படி வந்து அமைக்கப்பட்டிருக்கு, அந்த ஸ்டோரி என்ன மாதிரியான பர்பஸஸ் சால்வ் பண்ணுது, என்ன சப்ஸ்டன்ஸ் இருக்குது அந்த ஸ்டோரியில், ஸ்டோரி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இப்படி வந்து அந்த ஸ்டோரி எலிமெண்ட்ஸை பண்ணுற அனாலிசிஸ் தான் நரேட்டிவ் அனாலிசிஸ். இப்போ அடுத்தது வந்து ஓரியண்டலிசம்ன்ற ஒரு விஷயம், அதாவது கம்யூனிகேஷன் தியரியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு காலகட்டத்தில், அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, ஈஸ்டர்ன் லிட்ரேச்சர் அது சார்ந்த விஷயங்களை எப்படி வெஸ்டர்ன் ஸ்காலர்ஸ் வந்து ஸ்டடி பண்ணாங்கன்றது தான் ஓரியண்டலிசம். Western scholarly discipline of the 18th and 19th centuries that encompass the study of the languages, literatures, religions, philosophies, histories, art and laws of Asian societies, especially ancient ones. Orientalism was also a school of thought among a group of British colonial administrators and scholars who argued that India should be ruled according to its own traditions and laws, thus opposing the Anglicanism of those who argued that India should be ruled according to British traditions and laws. As a scholarly practice, Orientalism emerged in late 18th century European centers of learning and their colonial outposts, when the study of the languages, literatures, religions, laws and art of East Asian societies became a major focus of scholarly attention and intellectual energy. It is a study of near and far eastern societies and cultures, languages and peoples by Western scholars. இதுதான் முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். It is a study of near and far eastern societies and cultures, languages and peoples by Western scholars. It can also refer to the imitation or depiction of aspects of Eastern cultures in the West by writers, designers and artists. அதாவது an academic tradition or field, a world view, representation and style of thought based upon an ontological and epistemological distinction made between the Orient and the Occident as a powerful political instrument of domination. Through the critical application of post-structuralism in its scholarship, Orientalism influenced the development of literary theory, cultural criticism, and the field of Middle Eastern studies, especially with regard to how academics practice their intellectual inquiries when examining, describing, and explaining the Middle East. So, the Middle Eastல இருக்கக்கூடிய இலக்கியம், பண்பாட்டு ரீதியான விஷயங்கள், ஆய்வுகள், இவைகளை எல்லாம் எப்படி மேற்கத்திய வல்லுநர்கள் ஸ்டடி பண்ணாங்கன்றது தான் ஓரியண்டலிசம். அடுத்தது ஃப்ரேம் அனாலிசிஸ். இது வந்து ஒரு விஷுவல் அனாலிசிஸில் முக்கியமான ஒரு தியரி. The basis of framing theory is that media focuses attention on certain events and then places them within a field of meaning. Framing is an important topic and it suggests that how something is presented to the audience influences the choices people make about how to process the information. Frames are abstractions that work to organize or structure message meaning. The theory was first put forth by Goffman under the title of frame analysis. Goffman states that there are two distinctions within primary frameworks, natural plus social. Both play the role of helping individuals interpret data. The difference between the two is functional. So, frame analysis வந்து அதாவது ஸ்டோரி எப்படி வந்து ஒரு தெளிவான பார்வையோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க,
என்ன பிளாட், என்ன ஸ்ட்ரக்சரில் அந்த ஸ்டோரி வந்து சொல்லப்பட்டிருக்கு, அது வந்து என்ன மாதிரியான ஸ்டோரி, மித்திக்கல் கான்செப்ட் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு க்ரைட்டீரியாவாக வந்து ஃப்ரேம் அனாலிசிஸில் பார்க்கலாம். என்ன மாதிரியான ஸ்டோரி ஸ்ட்ரக்சர் இருக்குது, என்ன மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் விஷுவல் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி கம்போஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ரேமுக்குள்ளே எப்படி வந்து சப்ஜெக்டை கம்போஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஃப்ரேம் அனாலிசிஸ்னுடைய முக்கியமான க்ரைட்டீரியா. இது வந்து விஷுவல் கான்டெக்ஸ்டில் சினிமாவை அனலைஸ் பண்ணலாம், டெலிவிஷன் நிகழ்ச்சிகளை அனலைஸ் பண்ணலாம், கார்ட்டூன் வடிவங்களை அனலைஸ் பண்ணலாம், டிசைனை அனலைஸ் பண்ணலாம், சோஷியல் மீடியாவை அனலைஸ் பண்ணலாம். இவ்வளவு விஷயங்கள் வந்து ஃப்ரேம் அனாலிசிஸில் பண்ண முடியும். ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மீடியா அனாலிசிஸில் இருக்கக்கூடிய தியரிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து விளக்கி சொல்லியிருக்கேன். இந்த உரையாடலை நீங்கள் தெளிவாக கவனித்து கேட்டதுக்கு மிக்க நன்றி. திரும்பவும் மீண்டும் அடுத்த ஒரு லெக்சரில் சந்திப்போம். அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன்.